இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். பிக் பாஸ் சீசன் 8 60 டேஸ் தாண்டி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கான ப்ரோமோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நான் என்ன சுட சுட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஸ், விஜய் சேதுபதி அவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டோடனே ஒரு பக்கம் ஒரு சிலருக்கு ஷாக் ஆயிருந்தாலும் இன்னொரு பக்கம் எஸ் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் தேவைதான். ஏன்னா 60 டேஸ் தாண்டிடுச்சு, ஃபைனல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கும். ஸோ இன்னும் 17 கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருக்காங்க. ஸோ டபுள் எவிக்ஷன் வர்றது நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் கொண்டு வந்தது ஓகே தான் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டபுள் எவிக்ஷனில் யாரெல்லாம் வெளியில் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி 2-3 நேம் வெளியில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்கன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீக் நாமினேஷனில் ரொம்பவே ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்க அப்படின்னா ஜாக்லின், சௌந்தர்யா, தர்ஷிகா, சாச்சனா, முத்துக்குமரன், ஆனந்தி, ரயான், ரஞ்சித், சத்யா, ராணவ், பவித்ரா, மஞ்சரி. ஸோ ஆல்மோஸ்ட் உள்ளே 17 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கேயே 12 கண்டஸ்டன்ஸ் நாமினேஷனுக்கு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸில் யார் 2 பேர் வெளியில் போக போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் வர ரூமர்ஸ் படி ஒரு பக்கம் சாச்சனா அவர்களுடைய நேமும் அண்ட் இன்னொரு பக்கம் ஆனந்தி அவர்களுடைய நேமும் இப்போது ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் இப்போ எவிக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் தர்ஷிகா அவர்களுடைய நேமும் சேர்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது இந்த வாரம் நடந்த அந்த டாஸ்கில் வச்சு மேபி தர்ஷிகாவும் வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 2 எவிக்ஷனில் சாச்சனா, ஆனந்தி அண்ட் தர்ஷிகா இவங்க 3 பேரில் 2 பேர் கன்ஃபார்மாக வெளியில் போயிடுவாங்க அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யார் வெளியில் போவாங்க, இந்த வீடியோ நீங்கள் எப்போவே நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது யார் வெளியில் போவாங்கன்றது நீங்களும் உங்கள் சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வாரம் என்ன நடந்தது அப்படின்றது அஃப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுபடி பார்க்கும்போது எப்படி நாமினேஷன் ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சோ அதே மாதிரி இந்த வாரத்துக்கான டாஸ்க்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எஸ், ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருக்கோம். ஸோ ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க் தான் ரொம்பவே பயங்கர சுவாரஸ்யமாகவும் விளையாண்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரொம்பவே டேஞ்சரஸாகவும் இருந்தது. இந்த அளவுக்கு போயிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கும் இருந்தது. அண்ட் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் அண்ட் டெவிலை செப்பரேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸே இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. அதில் யார் ரொம்ப இப்போ வரைக்கும் அன்பாக இருக்காங்க அண்ட் யார் மோஸ்ட் ஆஃப் த டைம் சண்டையில் இன்வால்வ் ஆகாமல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த அடிப்படையில் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு டீமும் இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள ஒரு டீமும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டீம் செப்பரேட் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க் தான் சொல்லி உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கும் நல்லாவே அப்போவே தெரிஞ்சதுன்னு தான் சொல்லணும். அண்ட் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெவில் சைடில் இருக்கிறவங்க நம்ம யாருமே பர்சனலாக அட்டாக் பண்ணுறதோ இல்லை அவங்களோட பர்சனல் திங்ஸை எடுத்துகிட்டு போகிறதோ நம்ம பண்ண வேணாம், சைக்கலாஜிக்கலாக போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நடந்தது என்னவோ அவங்க சொன்ன மாதிரியும் ஒரு சில கண்டஸ்டன்ஸ் நடந்துக்கிட்டாங்க. அண்ட் ஒரு சிலர் அவங்களோட பர்சனல் திங்ஸாக இருக்கட்டும் அண்ட் நிறைய பர்சனலாகவே போன மாதிரியும் அவங்கள அப்படி தான் பிரேக் பண்ண மாதிரியும் தான் இருந்தது. அண்ட் டெவில் சைட்லேருந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்கும் பிக் பாஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சீக்கிரமாக ஹார்ட் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த 3 பேரில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, பவித்ரா அண்ட் சத்யா இவங்க 3 பேரை சீக்கிரமாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பவித்ரா அவர்களுக்கு டால் டாஸ்க் வச்சும் சரி, அவங்க வாயில் எக்கு ஊற்றுனதுலையும் சரி அண்ட் ஒரு சில விஷயத்தில் இவ்வளோ டால் டாஸ்க் பற்றி பேசும்போதும் சரி அவங்க வாயில் எக்கு ஊற்றும் போதும் ரொம்பவே டாலரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தர்ஷிகா, டெவிலாக இருந்த தர்ஷிகா அவங்க நீ இவ்வளோ சகிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அண்ட் ரியல் லைஃப்லையுமே நீ ஏஞ்சலாக இருக்க அவசியம் இல்லைன்னு சொல்லி ரொம்பவே ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அவங்களை அங்கே பிரேக் அவுட் பண்ணி அவங்க கிட்ட இருந்த ஒரு 3 ஹார்ட்டும் பறிக்கப்பட்டது. அண்ட் அன்ஷிதா அவர்களை சில்லி சாப்பிட வச்சதுலையும் சரி, தண்ணியே கொடுக்காம சில்லி சாப்பிட வச்சதும் சரி, ஜெஃப்ரி அவர்களை உக்கி போட வச்சதுலையும் சரி அண்ட் அவங்க அண்ணா கொடுத்த லெட்டரை கிழிச்சது அண்ட் ஆல்சோ ஆனந்தியை கீழே கடந்த எக்கை அவங்க மேலே தடவுனதுலையும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அன்ஷிதா அவர்களை பிரேக் அவுட் பண்ண வச்சாங்க. அண்ட்
சத்யா அவர்களை என்னெல்லாம் விஷயம் சொல்லி அவங்கள பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, நீ வந்து இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் நீ கேமே ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சர்க்காசம் பண்ணதாக இருக்கட்டும். ஆனால் அவங்களோட பர்சனல் திங்ஸான அவங்களோட பேண்ட், அவங்களோட ஷூ இதெல்லாம் வந்து சாச்சனா அவர்கள் வந்து கிழிச்சதாக இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி சத்யா அவர்களை வந்து கொஞ்சம் எமோட் பண்ணி அவங்கள பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் சத்யா அவர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க கூலாக தான் ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து அவங்க ஃபேஸ் ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுலேயுமே வந்து சத்யா அவர்கள்ட்ட இருந்து ஹார்ட் வந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் இருந்த அந்த ஏஞ்சல் அண்ட் டெவில்ஸ் வந்து ரொம்பவே பயங்கரமாக வந்து கேம் டாஸ்க் ப்ளே பண்ணி ஏஞ்சல்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பிரேக் அவுட் பண்ண வச்சாங்க. ஸோ அப்படி ஸ்வாப்பிங்கில் வரும்போது கண்டிப்பாக ஏஞ்சல்ஸில் இருக்கிறவங்க டெவில்ஸை வந்து சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பாக வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கே வந்து ஓரளவுக்கு அது போரிங்காக போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து பவித்ரா அவர்களாக இருக்கட்டும், இல்லை அன்ஷிதா அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு பண்ண விஷயங்களுக்கு கொஞ்சமாவது வந்து அவங்க கொஞ்சம் டெவிலாக வந்து இன்னும் ஏதாவது கொஞ்சம் ஃபிசிக்கலாக இல்லைன்னா கூட கொஞ்சம் மென்டலி அவங்கள வந்து பிரேக் அவுட் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ் திங்க் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் போரிங்காக போன மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அண்ட் டாஸ்கில் இருக்கும்போதும் சரி, டாஸ்க்கை தாண்டியும் சரி, இந்த வாரம் ஃபுல்லாக யார் பயங்கரமாக பிரேக் அவுட் ஆனாங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் வந்து பயங்கரமாக பிரேக் அவுட் ஆனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா டாஸ்கில் இருக்கும்போதே வந்து அவங்களால வந்து ஒரு ஏஞ்சலாகவும் சரி, பர்சனலாக இருக்கிற அன்ஷிதாவாலையும் சரி, ஒரு டெவில் பண்ணுற விஷயம், ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணுற விஷயம் வந்து அவங்களால சகிச்சுட்டு இருக்க முடியலை. ஸோ அதனாலே வந்து அவங்க வந்து வெளியில் போகிறேன், என்னை வெளியில் விடுங்க பிக் பாஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக பிரேக் அவுட் ஆனாங்க. அண்ட் தர்ஷிகா அவர்கள் இந்த வாரம் நிறைய இடத்துல எமோஷனல் ஆனது பார்க்க முடிஞ்சது. டாஸ்கில் ஜாக்லின் அவர்களோட ஆர்கியூ பண்ணும்போதும் சரி, இது ஒன்றும் அவங்க அப்பா வீடில் பிக் பாஸ் வீடுன்னு சொன்னதாக இருக்கட்டும். அண்ட் டாஸ்க்கை தாண்டி கிச்சன் விஷயத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து தர்ஷிகா இன்வால்வ் ஆகி அதில் ஜெஃப்ரி கேட்கும்போது நிறைய இடத்துல பிரேக் அவுட் ஆனதும் பார்க்க முடிஞ்சது. அண்ட் பவித்ரா அவர்கள் வந்து பிரேக் அவுட் ஆகி அழுததையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஓவராலாக வந்து இந்த வாரம் பிரேக் அவுட் ஆகி அழுததுலேயே நிறைய பேர் வந்து இந்த டாஸ்க்லேயே நிறைய பேர் வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து சுவாரஸ்யமாகவும் சரி, ஷாக்கிங்காகவும் சரி, இந்த மாதிரிலாம் நடந்திருக்க வேணாமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கும் சரி, இந்த வாரம் ஃபுல்லாக பயங்கர என்கேஜிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ இதில் எதை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் சாட்டர்டே எபிசோடில் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண கேள்விகளும் கேட்டாரு, அண்ட் அவருக்கு கேட்க வேண்டிய கேள்விகளும் கேட்க ஆரம்பித்தார். ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோவா கேங்கை கூப்பிட்டு நீங்கள் பண்ண விஷயம் சரியா தப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வாயாலே வந்து கேட்டு வாங்கினதாக இருக்கட்டும். அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் டீம்னு சொல்லி ஒன்று நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால மற்றவங்களோட கேம் ஸ்பாயில் ஆகுது. ஸோ உங்கள் டீம்னால மற்றவங்களோட கேம் எப்போவுமே ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சில அட்வைஸும் கொடுத்து, அண்ட் அவங்க வாயாலையுமே வந்து அவங்க பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கவும் வச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறமா யார் வந்து இந்த வாரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான அப்ரிசியேஷனும் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் வந்து தீபக் அவர்கள் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக சூப்பராக கேம் விளையாண்டிங்க. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கஷனில் இருந்த மாதிரியே மைண்ட் லெவல் கேம் வந்து பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லி தீபக் அவர்களை வந்து நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் பவித்ரா அவர்களுக்குமே வந்து நிறைய அப்ரிசியேஷன் போச்சு. அண்ட் பவித்ரா அவர்களை வந்து சொல்லும்போது வெளியில் இருக்கிற ஃபேன்ஸும் சரி பயங்கரமாக வந்து கிளாப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், பவித்ரா அவர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இதில் கிடைச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏஜில் இருக்கும்போது அவங்களோட டாலரன்ஸும் சரி, அண்ட் அவங்க வந்து ஹேண்டில் பண்ண விஷயத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து அட்ராக்ட் பண்ண வச்சது அண்ட் இம்ப்ரெஸ் பண்ண வச்சதுன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த அப்ரிசியேஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து சர்க்காஸ்டிக்காக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விஷயம் வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, இந்த ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க் ஓகே, ஏஞ்சல்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணீங்க, பட் இவ்வளோ நாளாக இந்த 60 டேஸாக வந்து ஒருத்தர் இன்னமும் வந்து ஏஞ்சலாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்களை வந்து கூப்பிட்டு பேசினார். அண்ட் ஃபைனலாக வந்து கோவா கேங்கில் இருந்த ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அவர்களை கொஞ்சம் கேள்வி கேட்டு அண்ட் அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி சொன்னாலும் அவங்களும் சேவ் பண்ணி சாட்டர்டே எபிசோடை வந்து எண்ட் பண்ணாங்க. அண்ட் சாட்டர்டே எபிசோடே இவ்வளோ சுவாரஸ்யமாக போகும்போது இன்னும் கேட்க வேண்டிய கேள்விகள் அதிகமாக இருக்குது. எதை கேட்பாரு அப்படின்னு சொல்லி சண்டே எபிசோடுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன சொன்னார் அப்படின்னா, 17 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, 60 டேஸ் ஆயிடுச்சு, ஸோ டபுள் எவிக்ஷன் இல்லாமல் இருக்குமா, ஸோ டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்குது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் ப்ரோமோல ஜாக்லின், தர்ஷிகா அண்ட் சௌந்தர்யா இவங்க 3 பேருக்கு உள்ள நடந்த அந்த பிரச்சனையை பற்றியும் கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. அண்ட் தேர்ட் ப்ரோமோல வந்து ஜெஃப்ரி அவர்களுடைய கேப்டன்சி பற்றி பேசியிருக்காரு. ஸோ ஆஸ் அ கேப்டனாக நீ என்ன ஸ்டாண்ட்லாம் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லி கேட்டதாக இருக்கட்டும். அண்ட் அவங்களுடைய ஜெஃப்ரியோடைய கேப்டன்சியில் நடந்த பிரச்சனையில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளமாக இருந்தது வந்து இந்த கிச்சன் ஏரியாவில் நடந்த ப்ராப்ளம் தான். ஸோ அதில் மஞ்சரி அவர்கள் பால் கேட்டதாக இருக்கட்டும், சாச்சனா வந்து சுகர் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அண்ட் தர்ஷிகா அவர்கள் லட்டு பண்ண விஷயமா இருக்கட்டும். ஸோ இதை பற்றிலாம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த 3 ப்ரோமோவை பார்க்கும்போதுமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள நிறைய விஷயம்
விஷயம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் நிறைய சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அண்ட் டபுள் எவிக்ஷனான அந்த ஷாக்கிங்கான மொமெண்ட்டும் இருக்குது. ஸோ யார் அந்த எவிக்ஷனில் இருக்க போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த டபுள் எவிக்ஷனில் இந்த வாரம் 2 பேர் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி வந்த ரூமர்ஸ் படியும் சரி அண்ட் வந்த இன்ஃபர்மேஷன் படியும் சாச்சனா அண்ட் ஆனந்தி அப்படின்னு சொல்லி சோஃபார் கன்ஃபார்ம்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் எதுவும் வரல. ஸோ நீங்கள் யார் இந்த டபுள் எவிக்ஷனில் இருப்பாங்க இல்லை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வரைக்கும் யாரோட கேம் பிளே ரொம்ப பிடிச்சிருக்கு, யார் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ், யார் டைட்டில் வின்னர் ஆகணும், யார் ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்றதையும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க.